கிராமத்தில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கக்காய் இருந்தால் சூப்பராக குழம்பு வச்சுருவாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? எண்ணெய், கடுகு, நெல் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, பிடிச்சிருந்தா வெந்தயம், குளிர்ச்சியில் அதையும் போட்டு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடுவாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நிறைய தக்காளி உங்கள்கிட்ட காட்டிருக்கல, ஏன்னா புளியே போடாத நம்ம குழம்பு வைக்க போகிறோம், அதுக்கு தான் இவ்வளோ தக்காளி. ஸோ நல்லா தக்காளியை வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, இந்த டைமில் நல்லா வதக்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை ஒரு 2 கரண்டி போட்டு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு என்னது இது உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் ஒரு 2 முருங்கைக்காய் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது பெரிய எங்கள் அம்மா புளி குழம்பு சொல்லுவாங்க. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் வெந்துச்சான்னு பார்த்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, முட்டை உரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளமும் நல்லாயிருக்கும். புளியே இல்லாத குழம்பு நீங்களும் அசத்துங்க,